ஆனந்தி, கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஹரித்வாருக்கு மன நிம்மதிக்காக செல்கிறேன் என்று டெல்லியில் பேட்டியளித்த நிலையில் டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று கோவைக்கு திரும்பியிருக்கிறார். கோவையில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவையும் நேரில் சந்தித்தேன் என்று இன்று பேட்டியளித்திருக்கிறார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதற்காக அமித்ஷாவிடம் தாம் வலியுறுத்தினேன் என்றும் செங்கோட்டையன் இந்த பேட்டியின் போது தெரிவித்திருக்கிறார். மக்கள் பணிக்காக தொடர்ந்து போராடுவேன், அதிமுகவை ஒன்றிணைக்கும் முயற்சி தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் தாம் ஆலோசனை செய்தேன் என்றும் செங்கோட்டையன் கோவையில் விமான நிலையத்தில் டெல்லி சென்று திரும்பிய பின்னர் அளித்த அந்த பேட்டியின் போது கூறியிருக்கிறார். டெல்லி சென்ற செங்கோட்டையன் மன அமைதிக்காக ஹரித்வாருக்கு செல்வதாக கூறிவிட்டு ரகசியமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரையும் சந்தித்திருக்கிறார். அப்போது அங்கு வந்த ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவையும் சந்தித்து ஏற்காடு செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் ஈரோட்டில் அது நிற்கும் நேரத்தை மாற்றி அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனுவையும் அளித்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். இதனால் அதிமுகவின் உள்கட்சி பிரச்சனை தொடர்பாகவும் அவர் அதிமுகவில் பிரிந்த அனைவரையும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறேன் என்ற தகவலையும் பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட தலைவர்களிடம் தெரிவிப்பதற்காகத்தான் அவர் டெல்லி சென்றார் என்பது அவருடைய பேட்டியின் மூலமாக இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் அதிமுகவின் உள்கட்சி விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட தலைவர்கள் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் தலையிட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவரை கட்சியில் இருந்து நீக்கிய விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாகவும் செங்கோட்டையன் அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட தலைவர்களிடம் ஆலோசனை நடத்தியதாக அவரே இன்று கோவையில் சற்று முன்பு அளித்த பேட்டியின் மூலமாக உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.